வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சுமார் 7 மாதத்திற்கு பிறகு, அதாவது இந்த கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு முதல் யாத்திரை இப்போ முசோரி பக்கத்தில் இருக்கோம். வாங்க, ஒவ்வொரு இடத்த பற்றியும் எங்களோட சேர்ந்து நீங்களும் இயற்கையின் அழகை அனுபவிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இடம் உத்தரகாசி அப்படிங்கிற இடத்துல இந்த கோமுக் ட்ரெக்கிங் போகிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இவர் நம்மளுடைய கைடு, டெல்லியிலேருந்து வர்றாரு, மிஸ்டர் ரமேஷ். இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இது உத்தரகாசியில் இருக்குது. பாருங்க, கங்கை இயற்கை கொட்டி கிடக்குது பாருங்க. இப்போ இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு நைட்டு போய் கங்கோத்தில் தங்கணும். நாளைக்கு ட்ரெக்கிங் கோமுக். சரிங்களா? ஓகே, அங்கேருந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. जय आंजनेय. கங்கோத்திரியிலிருந்து கோமுக் பயணம். இவர் தான் மிஸ்டர் கஜேந்திரன், விருதுநகர்லேருந்து வர்றார். வெற்றிகரமாக கோமுக் யாத்திரையை தொடர்கிறார். கங்கை பிரவாகம் எடுத்து பாய்கிறது. ஜெய் ஆஞ்சநேயா. गंगा माता आलयम. गंगोत्रिயில் உள்ள गंगा माता आलयम. जय आंजनेया. காலை வணக்கம். 4/10/2020 கொரோனா காலத்திற்கு பிறகு சுமார் 7 மாதத்திற்கு பிறகு இமயமலை பயணம். கங்கோத்திரியின் மேல் அமைந்திருக்கும் கோமுக் நோக்கி. இந்த பயணத்தை உங்களுக்கு கைலை டிராவல்ஸ் வழங்குகிறது. ஜெய ஆஞ்சநேயா. गंगा माता की जय.
गंगा माता की जय. நம்மளை கோமுக் பயணம் அழைத்து செல்லும் இந்த சாதுவின் பெயர் திரு வேலுசாமி. கோமுக் செல்லும் பாதை கங்கோத்திரி ஆலயத்திலிருந்து கோமுக் செல்லும் பாதை. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. ஐயா எப்படிங்க இருக்கு பயணம்? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ளேயேவா? சூப்பர் சூப்பர். ஜெய் ஆஞ்சநேயா. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 4/10/2020 கொரோனா காலத்திற்கு பிறகு சுமார் 7 மாதத்தின் பிறகு நடைபெறும் முதல் யாத்திரை திருச்சி கைலை டிராவல் சார்பாக 6 பேர் கொண்ட குழு இன்று கோமுக் பயணம் வந்திருக்கிறது. கங்கோத்திரியிலிருந்து இன்று காலை 7 மணிக்கு இந்த ட்ரெக்கிங் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. ஆங்காங்கே இது மாதிரி ஓய்வெடுக்கும் பாயிண்ட் போகலாம். கோமுக் போகிறதுக்கு பர்மிட் வாங்கினோம். இந்த பர்மிட் வாங்குற செக் போஸ்ட்டுங்க தான். இந்த டோலில் நம்ம காமிச்சிட்டு செக் பண்ணிட்டு தான் இதுக்கு மேலே யாத்திரை தொடரணும். கோமுக் செல்லும் வழி செக் போஸ்ட். கோமுக் செல்லும் பாதை அழகிய காலை பொழுது. இயற்கையின் வரப்பிரசாதம். எல்லாம் பார்க்க பார்க்க இதை விட்டு வெளியில் வர மனசே வரமாட்டேங்குது. எல்லாரும் இதை அனுபவிக்கணும். எங்களோட சேர்ந்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய் ஆஞ்சநேயா.
கிலோமீட்டர் நடைப்பயணம். வாங்க தம்பி போகலாம். கிளேசியர் மலையாடு. மலை மேலேயே தான் இருக்கும். பெரிய பெரிய இந்த மாதிரியான பாறையெல்லாம் கூட ஏறும் சாமி. ஏறி போயிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு நமக்கே பயமாக இருக்கும். அங்கே இருந்துருமா நம்ம இந்த மாதிரி. சரோஜி ஜெய் ஆஞ்சநேயா. கோமுக் செல்லும் வழியில் கிர்பாசாவுக்கு அருகில் உள்ள பாதை. செங்குத்தா கீழே இறங்குது. இந்த ஆற்றை கடந்து அந்த பகுதி போகணும். காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம் அந்த பயணம். இப்போ மணி 1:30 ஆகுது. சுமார் 12 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். இன்னும் போக வேண்டியிருக்கு. ரொம்ப ஒரு செங்குத்தான ஒரு பாதை. கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் சறுக்கி விட்டுரும். ஆனால் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது கங்கையோட சத்தம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்கள். குளிர் ஒன்றும் இல்லை. அக்டோபர் மாதங்கிறனால குளிர் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இப்போ மரப்பாலத்தில் போகிறோம். ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் 2 பேருமே போயிட்டு வாங்க. இது வந்து அங்கே ஆறு சரியாக தெரியல. இது பரவாயில்ல. இங்கேருந்து பரவாயில்லக்கா நல்லா தெரியும். ஓம் நம சிவாய. என்ன சொன்ன சாமி? ஓ கவனிக்கலையே. சாமி இதுதான் அந்த போது கீழ் பாச போகிற வழி. இந்த வழியில் இறங்கினா தான் இந்த கீழ் பாச ரூம் இருக்குது. தங்குறதுங்களா? இந்த பக்கம் போனோம்னா தான் கீழ் பாசம்.
அங்கே கீழே ரூம் இந்த பாதைங்களா? ரூம் இருக்கு அங்கே கீழே. ம். ரூம் தங்கறதுக்கு அங்கே வசதியும் இருக்குது. ஆனால் வசதி இப்போதைக்கு இல்லை. யாத்திரை காலங்களில் அங்கே வசதியோடு இருக்கும். இது வந்து போஜபாசாவுக்கு முன்னாடி, போஜிபாசாவுக்கு ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கும். இப்போ நம்ம இன்னும் 6 கிலோமீட்டர் மேலே போகணும். 5-6 கிலோமீட்டர் நடக்கணும். அப்படியே மலை. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அழகான அருமையான ஒரு யாத்திரை. கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இயற்கை அழகை பார்க்கும்போது அதனால ஒன்றும் பெரிய கஷ்டமா தெரியல. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கிறிஸ்டல் வாட்டர். ஜெய் ஆஞ்சநேயா. மாலை 4 மணி, குளிர்காற்று ஆரம்பிச்சிருச்சு. ப்ரிகாஷன் ரெடி ஆகிட்டு இருக்கிறார். பனிக்காற்று அதிகமாகிடுச்சு. போஜவாசா பக்கத்தை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு 1 ஹவரில் அந்த போஜவாசா போய் சேர்ந்துருவோம் நம்புகிறோம். மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் கஜேந்திரன் அவர்கள் குளிர்காத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். இயற்கை எண்ணெய் எழில்மிகு தோற்றம். மிகவும் அபாயகரமான ஒரு பாதை. மலை ஆடுகள். மிகவும் குறுகிய பாதை, அபாயகரமான ஒரு மணி 5:30 ஆச்சு. இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். இந்த 2 கிலோமீட்டர் போகிறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஜெய் ஆஞ்சநேயா. வாங்க, போய் தானே ஆகணும், போவோம். सप्ताह चल रहा है, 7 दिवस चल रहा है इसके लिए, 1 अक्टूबर से 7 अक्टूबर तक। और हम इस समय गोमुख से होते हुए समुद्र के लिए वापस चल रहे हैं। और यहाँ पर हमें दर्शन போஜவாசா கங்கோத்திரியிலிருந்து கோமுக் செல்லும் வழியில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த போஜவாசா. காலைல கங்கோத்திரியில் ஏற ஆரம்பிக்கும் போது மணி 8, இப்போ மணி 5:45 போஜவாசாவுக்கு வந்திருக்கோம். இங்கே தங்கிட்டு நாளை காலையில் கோமுக் பயணம்.
இங்கேருந்து 4 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து வந்த களைப்பில் அமர்ந்திருக்கின்றனர். பிரம்மாண்டமான மலைகள், எங்கும் நிலச்சரிவு நடந்துள்ளது. வரும் வழியெல்லாம் மிகவும் ஆபத்தான பாதைகள். ஜெய் ஆஞ்சநேயா. இப்போ இருக்கிற இடம் வந்து போஜவா சாமுங்கிற இடம். இங்கேருந்து கோமுக் யாத்திரை இன்னைக்கு காலையில் கிளம்புறோம். மணி 7:15. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க, இதுக்கு மேலே போயிட்டு மற்ற இடங்களையும் நம்ம தரிசிப்போம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அனுபவிங்க. ஜெய்ஹிந்த். இவருக்கும் என் இனிய காலை வணக்கம். திரு கைலை சரவணன் உதவியால் நாங்கள் வந்து கங்கோத்திரி பார்த்துட்டு கோமுக்கு பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். அவர் இந்த இடத்திற்கு பேர் போசாவாஸ். எத்தனை அடி உயரங்குது? 13,500 அடி உயரத்தில். இந்த இடம் வந்து 13,500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்கிருந்து மறுபடியும் திருப்பியும் 4 கிலோமீட்டர் கோமுக் பார்க்குறக்காக இப்போ காலையில் ஒரு 7 மணி சுமாருக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லோரும் போய் கோமுக் தரிசனம் பார்த்துட்டு வர்றோம். உங்களுக்கும் எங்கள் மூலமாக அனைவருக்கும் அருள் கிட்ட ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். கோமுக் செல்வதற்காக எல்லாரும் தயாராகிவிட்டார்கள். இங்கே இந்த கங்கை நதியை கடப்பதற்கு சிறிய ரோப் மூலமாக கடந்து அடுத்த கரைக்கு செல்ல வேண்டும். இது ஒரு சாகச பயணமும் கூட, ரொம்ப அபாயகரமானது கூட. அனைவரும் கோமுக் தரிசனத்திற்காக ரொம்ப ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். பேர் தான் இருக்காங்க. அவங்க ஒரு முறை நம்ம எழுத்தலாம் போயிட்டே இருக்கலாம். கோமுக் செல்லும் பாதை மிக கடினமான ஒரு மலையேற்றம். அன்பர்களை பார் கொண்டிருக்கிறார். பாதை பாருங்க எவ்வளோ கடினமாக இருக்கு. ஆனாலும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கங்கையின் பிறப்பிடத்தை பார்க்க போறோம் இல்லையா, அதனால இந்த கஷ்டம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. நல்லா மூச்சு வாங்குது. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல, ஒரு டீ மட்டும்தான். 7 மணிக்கு ஆரம்பித்த பயணம், மணி 10 ஆச்சு. கோமுக் யாத்திரை மிக கடினமான யாத்திரையாக இருந்தாலும் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கு.
என்னப்பா அப்படியே இருக்கு? மூச்சு வாங்குதா? நல்லாவே வாங்குது. நல்லா வாங்க. பயணம் ரொம்ப கடுமையாக இருக்குங்களா? ஜெய் ஆஞ்சநேயா. பாதையே இல்லாத ஒரு இடம், எப்படி கடப்பது என்றே தெரியவில்லை. ஜெய் ஆஞ்சநேயா. சபா ஆஞ்சநேயா. என்ன ஒரு கடுமை. கோமுக் ட்ரெக்கிங். ஜெய் ஆஞ்சநேயா. சூப்பர், வெரி நைஸ், நைஸ் ட்ரெக்கிங். இதோ சிவலிங்க மலை உங்கள் பார்வைக்கு, உங்கள் தரிசனத்துக்கு. கோமுக்கிலிருந்து தபோவனம் செல்லும் வழியில் உள்ளது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோமுக் யாத்திரை வந்திருக்கோம். இது வந்து கங்கோத்திரிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் பயணம். நேற்று நைட்டு வந்து போஜவாசாங்கிற இடத்துல தங்கியாச்சு. தங்கிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பித்தோம். மணி இப்போ 10:30 ஆச்சு. 4 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து. ஆனால் இன்னும் கிட்டக்கு போக முடியல. ஆனால் பக்கத்தில் தான் தெரியுது. அந்த காட்சி பிளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது போய்கிட்டே இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்ரு தொடர்ந்து நடக்க முடியல, மூச்சு வாங்குது. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 14,000 அடி ஹைட்டில் இருக்கிறோம். காலையில் பார்த்திங்கன்னா கையெல்லாம் விரைக்க ஆரம்பிச்சிச்சு, குளிர் தாங்கலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா திருச்சியில் அடிக்கிற வெயில் மாதிரி அடிக்குது. உடம்புல ஒட்டு துணி ஒட்ட முடியல, அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் அது போகிறதுக்கு இன்னும் எப்படி வச்சாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நடக்க முடியல. இருந்தாலும் விட மாட்டோம், கண்டிப்பாக பக்கத்தில் போவோம். பக்கத்தில் போய் கோமுக்கை உங்களுக்கும் காண்பிக்கிறேன். நன்றி. ஜெய் ஆஞ்சநேயா. வாங்க வாங்க, வீடியோ ஓடிட்டு இருக்குது. குருசாமி இப்படி லேட் பண்ணா இப்படி. கங்கா மாதாஜிக்கு ஜெய், கங்கா மாதாஜிக்கு ஜெய். குட். கங்கோத்திரியில் புனித நீராடல். இந்த இடத்துல குளிப்பதற்கு மனதைரியம் ரொம்ப வேணும். ஏன்னா முழுக்க முழுக்க ஐஸு, 100% ஐஸ்லேருந்து உறிஞ்சி வருது, உருகி வருது. ரத்தமெல்லாம் உறைஞ்சி போகக்கூடிய குளிர். ஜெய் ஆஞ்சநேயா. கோமுக் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே ஃபுல்லாக ஐஸ் கட்டி, ஐஸ் மலைக்குள்ளேருந்து வருது தண்ணி. வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த இடத்த வந்து பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜெய் ஆஞ்சநேயா. கோமுக் மேலே தெரியுற இந்த ஐஸ் மலை வந்து சிவலிங்க மலை. பாதையே இல்லாத இடம்.
கல்லுங்களை பிடிச்சி இறங்கி வர வேண்டியிருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக கோமுக்கு வந்தாச்சு. வந்து ஒரு புனித நீராடலும் போட்டாச்சு. பட் இங்கே பார்த்துட்டு இந்த இடம் தான் கோமுக், அதாவது கங்கை உற்பத்தி ஆகி வரக்கூடிய இடம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மானசரோவர்லேருந்து அந்தர்வாகினியாக வந்து இந்த இடத்துல பூமிக்கு வெளியில் வருது. இதுதான் கங்கையின் பிறப்பிடம். கோமுக் அப்படின்னா கோ அப்படின்னா பசு, முக் அப்படின்னா வாய் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் இருக்குது. பசுவின் வாய் அப்படிங்கிறது அடையாளமாக தான் இதை கோமுக் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. பசுவின் வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்குது. முழுக்க முழுக்க இது எல்லாமே ஐஸ் மலைகள். இவ்வளோ தூரம் வந்து ஐஸ் தண்ணியில் குளிக்காமல் இருக்க முடியுமா? அதனால் நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு. உடம்பும் ஒரு முழு புத்துணர்ச்சியோடு இருக்குது. இது நாங்கள் குளிச்சுட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த ஐஸ் உடஞ்சி விழுது. ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். நம்ம பக்கத்தில் போகாமல் எட்டி நின்று குளிக்கிறது உத்தமம், சரிங்களா? இது கடல் மட்டத்திலிருந்து 14,000 அடி உயரத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த தரிசனத்தை காண்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். திருச்சி கைலை டிராவல் சார்பாக உங்களுக்கு இந்த அர்ப்பணிப்பு. ஜெய் ஆஞ்சநேயா. கோமுக் யாத்திரை இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு யாத்திரையில் உங்களை சந்திப்போம். நன்றி. ஜெய் ஆஞ்சநேயா.